இப்போ வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால பெட்ரோல், டீசல் விலை அதிகமா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் டெபிசிட் இப்போ ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே லாஸ்ட்ல உட்காந்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கோல்டு இம்போர்ட்ஸ் மட்டும் 4-5 லட்சம் கோடி ரூபாய் இம்போர்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போய் கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த லாக்கரில் தூக்குற கோல்டுனால இந்தியன் எக்கானமிக்கு என்ன பிரயோஜனம்? எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு 70-80% ஒரே வருஷத்தில் கோல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுக்கு வரக்கூடிய அடுத்த 3-4 வருடங்களில் பார்க்கும்பொழுது கோல்டு வந்து சப்டியூடாக இருக்கும். ஸோ அதனால இங்கேருந்து கோல்டு வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு 13,000 ரூபா பர் கிராம்லேருந்து 15,000 ரூபா பர் கிராம். பிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அது பீஸா வருமா இல்லை வந்து நகையா அப்படி வருமா சார்? வாங்க நகை கிடையாது. இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன் எப்பெல்லாம் வருதோ அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. என்எம்சி ஆடிட்டிங் காலேஜ், ஈரோடு. சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கௌஷிக் எழுந்திருக்கிறார். இடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இப்போ மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து தங்கம் வாங்காதீங்க நம்ம சொல்லியிருக்காரு சார். ஒரு நோக்கம் என்ன, இந்த பின்னணி என்ன சார்? ஸோ இதை மட்டும் சொல்லலை. அவர் சொல்லியிருக்கிறது வந்து பெட்ரோல் டீசல் வந்து ரொம்ப உபயோகத்தை குறைச்சிங்க. ரெண்டாவது, கோல்டு வாங்குறத, அத்தியாவசியம் இல்லாத கோல்டு வாங்குறத ஒரு வருஷம் தள்ளி வைங்க. அதை தவிர 50% உங்களுடைய கெமிக்கல் மேன்யூர், நீங்கள் யூரியா டிஏபிலாம் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதை 50% குறைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் ஒரு எனர்ஜி கன்சர்வேஷனும் அந்த ரீசனுக்காக தான் சொல்லியிருக்காங்க. வார்னால் அரைஸ் ஆகிருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் இது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பெட்ரோல் டீசல் விலை இப்போ வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் டெபிசிட்டு இப்போ ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே லாஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து 25 ரூபா பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அந்த லாஸஸை கவர் பண்ண முடியும். இதே நீங்கள் மற்ற நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வார் சுச்சுவேஷன்லேருந்து இன்னி தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 35-40% வரைக்கும் பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ் ஏறி இருக்குது, கேசோலின் ப்ரைஸஸ் ஏறி இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் அதை ஏற்றவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பெட்ரோலில் ஒரு 20-25 ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டுங்கிறது டாலர் ஏறிக்கிட்டே போகுது. இந்த டாலர் ஏறிக்கிட்டு இருக்கும்பொழுது இம்போர்ட் பில்ஸ் உங்களுக்கு ஏறுது. ஒரு வருஷத்துக்கு கோல்டு இம்போர்ட்ஸ் மட்டும் 4-5 லட்சம் கோடி ரூபா இம்போர்ட் பண்ணுறாங்க. டாலர் ப்ரைஸ் ஏறிட்டுனால 94-95 ரூபா இப்போ வந்துருக்குது. ஸோ அது ஒரு பெரிய வந்து ஒரு இம்போர்ட் பில்ஸில் ஒரு பெரிய ஹோல் விழுது. ஸோ அதை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா கோல்டு பர்ச்சேசஸை குறைச்சோன்னா அதை கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை குறைக்க முடியும். இன்றைக்கி வந்து இம்போர்ட்ஸ் தான் ஜாஸ்தி, நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கம்மி. இம்போர்ட்ஸ் தான் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சாமானியன் பார்வையில் பார்த்துக்கலாமே சார். இப்போ சாமானியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு தான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சார். அவங்க வந்து கண்டிப்பாக தேவை இருக்கும்போது வாங்க மாட்டான். அவங்ககிட்ட காசு எப்போ இருக்கோ அப்போ தான் வாங்குவான் இல்லையா? நீங்கள் கேட்குறீங்க, அதை கேட்குற கேள்வி ரைட்டு தான். இப்போ சாமானியருக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் நேற்றுக்கு பேசின ஸ்பீச்சில் உங்களுக்கு தேவைன்னா வாங்க, அதாவது ஏதாவது கல்யாணம் இதெல்லாம் வருது அதுக்கெல்லாம் கோல்டு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த கோல்டு வாங்கிக்கிறத பற்றி அவர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் ஒரு நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போய் கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் ஒரு கேர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து கோல்டு அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்தில் பெரிய இன்க்ரீஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தகவல் போயிருக்கலாம். அந்த ரீசன்னால அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு 3-4 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பெரிய ரைஸ் இருந்துச்சு பிஎஸ்யூ ஸ்டாக்ஸில் தான். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கேர்லெஸ்ஸான ஸ்டேட்மெண்ட்டாக நான் அதை கவனிக்கலை. ஒரு மெத்தடாலஜியோடு தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கோல்டை வந்து ஒருத்தர் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால், ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த ஃபிசிக்கல் கோல்டு என்ன பண்ண போகுது, இங்கே வந்து லாக்கரில் தூங்க போகுது. அந்த லாக்கரில் தூங்குற கோல்டுனால இந்தியன் எக்கானமிக்கு என்ன பிரயோஜனம்? அதே பணத்தை நீங்கள் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்லையோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பணம் வந்து புழக்கமாக போகுதுங்க. அந்த பணத்தினால ஏதாவது ஒரு வருமானமோ வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆக போதோ இந்த விஷயங்கள் நடக்கும். அதே கோல்டு வாங்க போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தினால யூஸ் கிடையாது. ஸோ அந்த ரீசன்னால தான் அவர் சொல்லியிருப்பார் நான் பார்க்குறேன். ஓகே சார். அப்போ கோல்டோட ரேட் வந்து கணிக்க முடியுமா சார்? கோல்டோட ரேட்டை கணிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்,
நம்ம இதே ப்ரோக்ராமில் 16,800 இருக்கும்போது நம்ம பேசணும். கிட்டத்தட்ட 10-15% கீழே வரும் நம்ம சொல்லியிருந்தோம். 10-15% கீழே வந்துட்டு இப்போ 14,000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு 70-80% ஒரே வருஷத்தில் கோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கோ, அதுக்கு வரக்கூடிய அடுத்த 3-4 வருடங்களில் பார்க்கும்பொழுது கோல்டு வந்து சப்டியூடாக இருக்கும். கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து சப்டியூடாக தான் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கலாம். 7-8 வருஷம்லாம் கோல்டு ஃப்ளாட்டாக இருந்த பீரியட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து எல்லாரும் கோல்டு அதே ப்ரைஸில் இருக்குங்கிற மாதிரி கணிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. ஒரு விஷயம், இன்னொன்று விஷயம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சது. அந்த வார் நிறுத்த போகிறாங்கன்னு சொன்னோன்னே கோல்டு ப்ரைஸ் திருப்பி ஏற ஆரம்பிச்சது. ஸோ இந்த தடவை எப்போல்லாம் வார் வருதோ அப்போல்லாம் சேஃப் ஹேவன் கோல்டுங்கிற கான்செப்ட் முறியடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் இந்த வார் தொடர்ந்து நடக்கும், இந்த வார்னால இருக்கக்கூடிய எஃபெக்ட் தொடர்ந்து இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் கோல்டோட ப்ரைஸு சப்டியூடாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து உணரலாம். ஸோ அந்த ரீசன்னால தான் சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ வார் முடியும் போது தங்கம் விலை ஏற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வார் முடியுது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, துபாயில் குண்டு போட்டாங்க, கத்தாரில் குண்டு போட்டாங்க, ஆயில் ரிசர்வ்ஸ்லாம் எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. ஆனாலும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸில் அங்கேருந்து வரக்கூடிய கப்பல்கள்லாம் வந்து நார்மலைஸ்டாக இல்லை. 5% தான் அங்கேருந்து வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த டிராஃபிக்கில் 5-10% தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் இது நார்மலைஸ் ஆகும். எங்கேயும் குண்டு போடல, வார் நடக்கலை, ஆனால் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து கோல்டு வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு 13,000 பர் கிராம்லேருந்து 15,000 பர் கிராம் இந்த ரேஞ்சில் தான் இன்னொரு 2-3 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம. இப்போ அதே மாதிரி டாலருக்கு இணையாக வந்து இந்தியாவோட ரூபாய் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 95 கிட்ட வந்திருக்கு சார். இது எப்படி சார் நீங்கள் இம்போர்ட் பில்ஸ், அதனால தான் சொன்னேன். நம்ம இந்த இம்போர்ட் பில்ஸ் அதிகமாக இருந்தனால நம்ம என்னென்ன வாங்குகிறோம், க்ரூட் ஆயில் நம்ம வந்து டாலரில் வாங்குகிறோம், கோல்டு டாலரில் வாங்குகிறோம், வேறு இறக்குமதி பண்ணுற மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம டாலரில் தான் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி டாலரில் வாங்கும்பொழுது நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகமாகுது. நம்ம இன்ஃபேக்ட் ஒரு 2 வருஷம் இந்த வார் சுச்சுவேஷன்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை சர்ப்ளஸில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி இந்த பிரச்சனை வர்றதுனால கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஆயிருக்கு. நீங்கள் என்ன தான் பெட்ரோல் விலையை ஏற்றினாலும் நம்ம கன்சம்ஷன் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும்பொழுது இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டு ஒய்டன் ஆகும். ஸோ அது ஒய்டன் ஆகும்பொழுது இந்த மாதிரி டாலருக்கான பிரச்சனைகள் வரதான் செய்யும். நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இந்த 87-88 ரூபா பர் டாலர் இருந்தது பார்த்தீங்களா, ஐஎன்ஆர் இந்திய மதிப்பு இருந்தது பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த டாரிஃப் பிரச்சனை வந்துச்சு. டாரிஃபில் ட்ரம்ப் 40-50%லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 18% குறைச்சார் இல்லைங்களா. அப்போ டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்க்கும் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து மெயினாக வந்து டெக்ஸ்டைல் அண்ட் அதர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இந்த 18% டிஃபரன்ஷியலை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் ஆர்பிஐ வந்து டாலர் ஏறட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 86-87லேருந்து 93-94 வரைக்கும் வந்துச்சு. இப்போ 95 கூட கிட்டத்தட்ட வந்துருச்சு. பட் ஆனால் 100 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமும் இருக்கலாம். ஆனாலும் ஆர்பிஐ அதுக்கு விடமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ரேஞ்சில் தான் அது ஹோவர் ஆக போகுது அப்படின்னு என்னுடைய ஃபீலிங். மேபி இறங்க வாய்ப்புகள் இருக்கா சார்? அதை விட இறங்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எல்லா சுச்சுவேஷனும் நார்மலைஸ் ஆகிடுச்சு. நம்மளுடைய இம்போர்ட் பில்ஸ்லாம் எல்லாம் குறையுது. ரொம்ப இல்லைன்னா டீடாலரைசேஷன் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த டே. இப்போ இன்றைக்கி இந்த வார் எல்லாமே எதுக்கு நடக்குது? டாலர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக வேறு எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க டாலரை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டாலரோட வீழ்ச்சிங்கிறது 80 ரூபா 85 ரூபா வந்தாலும் வரதுக்கான நம்ம ஆச்சரியப்படுறதுக்கான இது இல்லை. இஜிஆர் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க சார், அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா சார்? ஆமாம். ஸோ இஜிஆர் வந்து டிஜிட்டல் கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வராங்க. பார்த்துருப்பீங்க, டிஜிட்டல் கோல்டில் கிட்டத்தட்ட 2-3 ஆப்ஸ் மூலமாக தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை 10 ரூபாய்க்கு கூட நீங்கள் டிஜிட்டல் கோல்டு பண்ண முடியும். டிஜிட்டல் கோல்டில் காஸ்ட்டு ஜாஸ்தி. நீங்கள் வந்து 1 கிராம் கோல்டு வந்து நார்மலாக 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா இதில் வந்து 13,000 ரூபாய்க்கு வாங்குவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த சின்ன சின்ன காஸ்ட்டெல்லாம் அவங்க சேர்த்து போட்டு அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ அதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 30% வரைக்கும் அதிகமான சார்ஜஸ் அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அது சேஃப் கூட இல்லாமல் இருந்துச்சு. ஆர்பிஐ ரெகுலேட்டட் கிடையாது, செபி அப்ரூவ்டு கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இஜிஆருங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டு வந்துட்டு ஈவன் 10 மில்லிகிராம் 100 மில்லிகிராம் ஆஃப் கோல்டு, 10 மில்லிகிராம் 100 மில்லிகிராம் 1 கிராம் 10 கிராம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டினாமினேஷனில் கோல்டை வந்து ஆன்லைனில் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எப்படி நம்ம டிமேட்டில் ஷேர் வாங்குவோமோ அந்த மாதிரி இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த கோல்டு நம்ம ஆன்லைனில் வாங்கியிருக்கிறத ஃபிசிக்கல் டெலிவரி எடுக்கிறதுக்கு கூட இந்த இஜிஆர் மூலமாக அவங்க ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து டெஃபினட்டாக இங்கேருந்து ஒரு பாப்புலரைஸ் ஆகும். நிறைய பேர் இதை அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
பட் ஒன்லி திங் அதை அந்த ப்ராசஸை ஈஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் தனியாக நம்ம அதை வாங்குற மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்தாங்கன்னா இட் வில் பி ஈஸியர் நான் நினைக்கிறேன். சார் இப்போ நீங்கள் சொல்லிடுங்க ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அது பீஸா வருமா இல்லை வந்து நகையா அப்படி வருமா சார்? இல்லை, நகை கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் எம்சிஎக்ஸில் இந்த சிஸ்டம் ஆல்ரெடி இருந்துச்சு. எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் கோல்டு முதல்ல கொண்டு வரல, அவங்க ஃபியூச்சர்ஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஃபியூச்சர்ஸ்க்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்பாட் கோல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எம்எம்டிசி போன்ற கவர்மெண்ட் கம்பெனிஸ் மூலமாக நீங்கள் என்ன கோல்டு வாங்கியிருக்கீங்களோ 100 கிராமோ இல்லை 1 கிலோ, அங்கே வந்து 100 கிராம் தான் மினிமம் நான் நினைக்கிறேன் எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி சில்வர் பார்ஸையோ சில்வர் பார்ஸை நீங்கள் வாங்கிக்க முடியும். இட் வில் பி மோஸ்ட்லி இந்த ஃபார்ம் ஆஃப் பார்ஸ், காயின் கூட கிடையாது, பார் மூலமாக தான் கொடுப்பாங்க. அதுவும் எம்எம்டிசி போன்ற கவர்மெண்ட் அப்ரூவ்டு ட்ரேடிங் கார்பரேஷன் மூலமாக தான் அந்த கோல்டு வரும். அதனால் பியூரிட்டியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான பயப்பட தேவையும் இல்லை. பட் இட் வில் பி அன் ஆத்தென்டிக் கோல்டு. ஓகே சார், இப்போ ஒரு பக்கம் வந்து போர் சமயம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஏறிட்டே இருக்கு விலை. நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏற வாய்ப்புகள் இருக்குது சொல்லியிருந்தீங்க. இந்த சமயத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏறுது இறங்குது, அது ஒரு பக்கமே நிலையாகவே இல்லை சார், ஏற்றமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த சமயத்தில் வந்து எப்படி சார் சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? ஸோ நீங்கள் இந்த போர் வர்றதுக்கு முன்னாடி போர் வந்ததுக்கு அப்புறம் என்னங்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வந்து 2024 செப்டம்பர், அதாவது பாராளுமன்ற எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு வாரம் 10 நாள் வந்து மார்க்கெட்டு கீழே வந்துச்சு. ஆனால் ஒரு 3 மாதத்தில் பாராளுமன்ற எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 3-4 மாதத்தில் மார்க்கெட் வந்து உச்சத்தை தொட்டுச்சு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 85,500 86,000 பாயிண்ட் சென்செக்ஸில் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே இறங்கிட்டு 2025 எண்டில் அந்த மாதிரி பீரியடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72,000 பாயிண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த 85,000 பாயிண்ட்டை ரீக்ளைம் பண்ணுச்சு சென்செக்ஸ். அங்கேருந்து தான் இந்த வார் நியூஸ் வந்துச்சு, மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 73,500 74,000 சென்செக்ஸில் வந்துச்சு. அந்த சமயத்தில் எல்லாருமே வந்து டெஃபினட்டாக இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியான வேல்யூவேஷன்ஸில் கிடைக்குது. லாஸ்ட்டு 10 இயர்ஸில் இருந்தக்கூடிய பிஇ லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் இந்த சமயத்தில் டெஃபினட்டாக வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் எல்லா அனலிஸ்ட்ஸும் கொடுத்தாங்க. நிறைய பேர் மார்க்கெட்ஸில் வாங்கவும் செஞ்சாங்க. ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்பேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஃபால், அதாவது லோவஸ்ட் பாயிண்ட்டு நான் சொல்கிறது வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக் ஆஃப் 2026. அந்த மார்ச் ஃபஸ்ட் வீக் ஆஃப் 2026 யாராவது ஒருத்தர் ஸ்மால் கேப்பில் என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னி தேதிக்கு கிட்டத்தட்ட 20% மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. நான் சொல்கிறது ஆனுவலைஸ்டு ரிட்டர்னில் அப்சல்யூட் ரிட்டர்னு. யாராவது ஒருத்தர் ஒரு 10 லட்ச ரூபா பணம் போட்டிருந்தாங்கன்னா இந்த 2 மாதத்தில் அவங்களுக்கு அந்த 10 லட்சங்கிறது 12 லட்சமாக க்ரோ ஆயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன் எப்பெல்லாம் வருதோ அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், ஒரே காரணத்தினால மார்க்கெட்டு 2 தடவை விழாது. இப்போ கோவிட் வந்துச்சு, வேவ் 1 வேவ் 2. வேவ் 1 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட் அடித்து முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறிடுச்சு. வேவ் 2 வந்துச்சு, அப்போ மார்க்கெட் இறங்கல. அதே மாதிரி இப்போ வார் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்துருச்சு, மார்க்கெட் இறக்கிட்டாங்க. 2வது தடவை மார்க்கெட்டை வந்து அந்த வார்னால இறக்குவாங்கங்கிறது நான் நம்பலை. சொல்ல முடியாதுன்னு இல்லை, டெஃபினட்டாக இறங்காது. ஆனால் மார்க்கெட் எப்போ இறங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் ப்ரைஸு கண்ணாபுரன்னு கட்டுக்கடங்காமல் மேலே போகுது, அதனால் பணவீக்கம் வருது. பணவீக்கம் வர்றதுனால நமக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சப்டியூடாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட சைக்கிள். ஸோ ஜஸ்ட் ஸ்மால் கேப் நான் 20% சொன்னேன், அதே மாதிரி மிட் கேப்பும் கிட்டத்தட்ட 15% ஏறி இருக்கு. லார்ஜ் கேப் செக்மெண்ட்ஸில் ஒரு 7-8% வந்து லோலேருந்து ஏறி இருக்கு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட மார்க்கெட் கிட்டத்தட்ட இன்றைக்கி 1300-1400 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. இன்னியோட ஃபியர் மார்க்கெட் இறங்கினதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸோட ஸ்பீச்சு கோல்டை வாங்காதீங்க இந்த விஷயம் சொன்னதுனால மார்க்கெட் ஆன்டிசிபேட் பண்ணுறது பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக். அந்த பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் வந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல் விஷயம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கியிருக்குங்கிறத நான் பார்க்குறேன். பட் ஒன்ஸ் இதை தெளிவுபடுத்திட்டாங்க ஆர்பிஐ அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் திருப்பி அதோட அப்ரனில் தான் போகுங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளுக்கான முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய கல்லூரி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. என்எம்சி ஆடிட்டிங் காலேஜ், ஈரோடு. The Chennai Silks in Mega Summer Sale.